வணக்கம். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, மருத்துவ படிப்பு கனவாக கொண்டிருக்கும் மாணவர்கள், மருத்துவத் துறையில் சாதிக்க வேண்டும் என நினைக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் நீட் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி நீட் எழுதி நம்முடைய இந்திய அரசாங்கத்தால் சில பிரச்சனைகளால இந்த வருடத்துடைய நீட் வந்து நமக்கு கேன்சல் செஞ்சுட்டாங்க. ஆனா மறுபடியும் நமக்கு தேதி கொடுத்துருக்காங்க. இந்த ஜூன் மாதங்கள்ல நீட் எழுதுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவ செல்வங்கள் அத்தனை பேரும் நிறைய சதவீதத்துல நீங்க தேர்ச்சி பெறுவீங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி அப்படிப்பட்ட முயற்சி. ஏற்கனவே இருந்ததை விட இப்போ வரக்கூடிய ஜூன் மாதத்துல வரக்கூடிய இந்த நீட் தேர்வுல நீங்க ஏற்கனவே எழுதியிருந்தாலும் அதை விட இப்போ அதிகமா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்கு, இப்போ கால அவகாசம் அதிகமா இருக்கு. அப்போ ஆல்ரெடி நீங்க எழுதியும் ஒரு வாட்டி எழுதி இருக்கிறீங்க. அப்போ மறுபடியும் நீங்க எழுதும் போது உங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு பலன் தான் கிடைக்கும். அந்த கூடுதலான பலன் கிடைக்கிறதுக்கு, அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அருள்பளிக்கும். நீட்டை பொறுத்த வரைக்கும், மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் ராகு இது ரெண்டு தான் முக்கியமான கான்செப்டா இருக்கும். அப்ப செவ்வாய்ன்றது முருகர், ராகு என்பது நாகாத்தம்மன் கோயில், ராகு என்றது பிரம்மாண்டம், ராகு என்பது இந்த புற்று கோயில்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி இடங்கள்ல ராகு கால நேரங்கள்ல வழிபாடு பண்றது சிறப்பு. செவ்வாய் முருகர் வழிபாடு பண்றது சிறப்பு. இது ரெண்டு வழிபாடையும் நீங்க டைமிங் டென்னிஸா படிங்க, நல்லா படிங்க. படிக்கும் பொழுதும் இந்த வழிபாடும் பண்ணுங்க. அப்படி வழிபாடு பண்ண முடியல கூட செல்போன்லயாவது முருகரை வந்து உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்ல முருகரை வச்சுக்கோங்க, முருகரை நினைச்சுக்கோங்க. தமிழ் கடவுள் முருகர் தான் உங்களை வழி நடத்த போகிறார். அவர் தான் மருத்துவத்துறைக்கே. அதனால அவரையும் நீங்க பயன்படுத்துங்க. மேலும் மருத்துவத்துறையில் தன்வந்திரி பகவான் நெட்ல போட்டு பாருங்க. தன்வந்திரி பகவான் சொல்லிட்டு செட்டாஸ்கோப் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்க ஸ்கிரீன் ஷேவர்ல வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க. அருமையான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நீட்ல நீங்க தேர்ச்சி பெறுவீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.